வணக்கங்க. இந்த மாடு வந்து சேல்ஸ்க்கு இருக்குது. இந்த மாடு டீட்டெயில் சொல்கிறேங்க. ஹெச்எஃப் கிராசிங் மாடு. பல் வந்து கடமுளப்புங்க. கண்ணு போட்டால் தான் 2வது ஈத்துங்க. ஒரே தீனிக்கு கண்ணு போட்டால் 2வது ஈத்துங்க. மாடு வந்து சுழி சுத்தம், நல்லா மடியாம மாடு. கண்ணு போடுறக்கு ஒரு 3-4 நாள் மாடு கண்ணு போட்டுருங்க. இந்த மாடு இருந்து வைக்கவும் எந்த ஒரு கவனிப்பு இல்லாமல் இருந்து மாடுங்க. அதான் மாடு ரொம்ப இழப்பாக இருக்குதுங்க. வேறு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மாட்டில். மாடு இருந்த இடம் பெரிய இடங்க. ஆனால் வந்து ஆள்காரரை பார்த்துட்டு இருந்தது. மாடு இருந்த பக்கம் எந்த ஒரு கவனிப்பு இல்லைங்க. இன்றைக்கி கண்ணு போட்டால் தான் 2வது ஈத்துங்க. மாடு ரொம்ப இழப்பாக்கிறனால பார்த்தா 3 ஈத்து மாதிரி தெரியுது. ஆனால் கண்ணு போட்டால் 2வது ஈத்துங்க மாடு. கவனிப்பு இல்லாமல் இருந்த இடங்க மாடு. யாருக்காவது வேணுன்னா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு 2-3 நாள் மாடு கண்ணு போட்டுருங்க. 4 நாளுக்குள்ளேயே மாடு கண்ணு போட்டுருங்க. தலையத்தில் 15 லிட்டர் கறந்துருக்குதுங்க. இந்த இதுக்கு அதிலேருந்து பால் குறையாதுங்க. பால் ஜாஸ்தியாக தான் கறக்கு. 15 லிட்டருக்கு மேலே மாடு பால் கறக்குங்க. கண்ணு போட்டால் 2வது ஈத்து மாடு. காம்பு நல்லா கருங்காம்புங்க. 4 காம்புங்க. கறக்கற்கள் நல்லா இருக்குங்க. காம்பு மிஸ்டேக்கில் எதுவும் இல்லைங்க. மாடு பொழுதுக்கு வெயிலே கட்டியிருந்தாலும் மாடு இழப்பு வாங்குறது பண்ணுறதுல எதுவும் இல்லைங்க. எல்லா கிழமையும் மாடு தாங்குங்க. வெயில் மழைக்க எல்லா கிழமையும் மாடு நல்லா தாங்கக்கூடிய மாடுங்க. மாடும் சொகுசாக இருந்த மாடல் இல்லைங்க. இப்போ 2 பேர் கடை நேற்று வீடியோ போட்டுருந்தேன். ஒரு 5-6 பேர் கேட்டாங்க. பட் அது வேலை முடியாமல் நிற்கிதுங்க. நல்ல மடி எடுத்து நிற்கிது. யாருக்கா வேணும் 2 ஒட்டுக்க வேணும் எடுத்துக்கலாங்க. இந்த 2 மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து கோயம்புத்தூருங்க. இடிக்கிறீங்க ஊர்.